ஒருவரை நாம் தவறானவர் என்று கருதினால் அவர் தவறானவராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவர் மீது நாம் கொண்டுள்ள கண்ணோட்டம் கூட அவரை தவறாக காட்டியிருக்கலாம். எவர் ஒருவரையும் எடை போடும் முன்பு நம் மனதை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். அப்படியின்றி அந்த ஒருவரை குறித்து தீர்மானம் ஒன்றை எடுத்துவிட்டு அதன் பின்பு அவரை மதிப்பீடு செய்தோமானால் நம்மால் நியாயமான முடிவுக்கு வர முடியாது. அன்று அகல்யாவும் ஆதித்யனை கணித்த போது மேற்கூறிய தவறைத்தான் செய்திருந்தாள். ஆதித்யனை பற்றி அவள் முன்பு கேட்டிருந்த தவறான தகவல்கள் அவளது ஆழ் மனதினுள் படிமமாக படிந்து அரசனை ஒரு தீயவனாக, கொடூரனாகவே அவளை சித்தரிக்க செய்திருந்தது. ஸ்வர்ணிகாவிடமும் பார்க்கவ ராணியிடமும் ஆதித்யனை குறித்து கேட்டறிந்த பின்பாக அவளது மனதில் ஒரு மாற்றம் பிறந்தது உண்மைதான். ஆனால் அது தற்காலிக மாற்றமாகவே அமைந்திருந்தது. தமையன் மாறனின் மரணத்திற்கு ஆதித்யன்தான் காரணம் என்ற தவறான செய்தியை அவள் பல காலமாக நம்பி வந்திருந்தாள். அண்ணனை தன்னிடமிருந்து அரசன் பிரித்து விட்டான் என்று நினைத்து அவன் மீது ஆவேசமும் கொண்டிருந்தாள். மாறன் மரிக்கவில்லை என்று தெரிந்த பின்பாக ஆதித்யன் தவறானவன் என்று எண்ணி வந்ததற்காக நியாயமாக அகல்யாவிற்கு தன் மீது சுய கோபமும் ஆதித்யன் மீது அன்பும் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. காதலன் ஓடிப்போய்விட்டான் என்ற செய்தி தெரிந்தவுடன் அந்த குற்றத்தையும் ஆதித்யன் மீது தூக்கி போட்டு அரசன்தான் தன்னை வருந்த செய்பவன் என்று அவன் மீது புதுப்பழியை போட்டு தனது பழைய கருத்தை மீண்டும் தொடரலானாள். அன்று அரசவை கூடுவதற்கு முன்பாக ஆதித்யன் அகல்யாவை தன் தங்கை என்று அறிவிக்கும் முன்பாக தான் அகல்யாவை மணப்பது குறித்தும் அதிலுள்ள சிக்கல்கள் குறித்தும் தனிமையில் காதலியிடம் ராகவன் புலம்பியிருந்தான் தான். கண்டவுடன் காதலை துவங்கிவிட்டதால் ஆரம்பத்தில் அகல்யாவின் செல்வாக்கு அந்தஸ்தை பற்றி எண்ணி பார்க்க தவறியவன் காதலில் மூழ்கிய பின்பே சிறிது சிறிதாக காதல் மயக்கம் தெளியப்பெற்று தன் நிலைமையை எண்ணி பார்க்க துவங்கியிருந்தான். தேவாதி தேவர்களும் விரும்பும் தேவதையான அகல்யாவிற்கு தேசமிழந்த தான் சற்றும் பொருத்தமில்லாதவன் என்று உணர்ந்தான். அத்துடன் இல்லாது நாட்டை மீட்கும் தன் கடமையை மறந்துவிட்டு காதலில் விழுந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியும் பெருக்கெடுக்க காதலை தொடர்வது குறித்து அப்போதே அவன் மனம் சஞ்சலத்தில்தான் சஞ்சரித்து வந்தது. தன்னுடைய தத்தளிப்பை காதலியிடம் ஊடகமாக வெளிப்படுத்தவும் செய்திருந்தான். இருந்தும் அவன் ஓடிச் சென்ற பிறகு அகல்யாவிற்கு ஆதித்யன் மீது அந்த குற்றத்தை சுமத்துவதைத் தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்க அவள் மனது இடம் கொடுக்கவில்லை. ஆதித்யன் குற்றமற்றவன் என்று ஒவ்வொரு முறையும் அவளுக்கு புரிய வந்த போதெல்லாம் ஏதாவது ஒரு பாவத்தை அவன் மீது சுமத்தி அவனை தவறானவன் என்றே பழித்து வந்திருந்தாள் அகல்யா. ஆதித்யன் நல்லவன் என்று நம்புவதை விட அவனை கொடூரன் என்று நம்புவதையே அகல்யாவின் மனம் விரும்பியது போலும். அதற்கு காரணம் என்னவென்றுதான் அவளுக்கே தெரியவில்லை. அன்று ராகவனை சந்தித்துவிட்டு காதலை முறித்து அவன் கொடுத்த அதிர்ச்சியை தாங்கிக் கொண்டு மன நிம்மதி வேண்டி வருணனை சந்திக்கச் சென்றிருந்தாள் பெண்ணவள். வருணனுடன் உரையாடினால் கவலைகள் தீரும், குழப்பங்கள் அகலும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், மனதில் தெம்பு பிறக்கும் என்று ஆதித்யன் உட்பட அனைவருக்குமே ஒரு கருத்து இருந்து வந்தது. அந்த கருத்து பொய்யில்லை என்பதை வருணனும் ஒவ்வொரு முறையும் நிரூபித்து வந்தான். காதல் அத்தியாயம் முடிந்துவிட்டது என்று ராகவன் கூறிச் சென்ற தகவல் அகல்யாவை ஒரு புறம் வாட்டி இருந்தாலும் அவளுடைய அண்ணனை பற்றிய அவளது கணிப்பு முற்றிலும் தவறானது என்று காதலன் ஆணித்தரமாக உரைத்திருந்தது அகல்யாவிற்குள் மேலும் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணியிருந்தது. அதிலும் ரோஹி என்னை நம்பவில்லை எனில் உங்களுக்கு நம்பகமான ஒருவரிடம் அரசர் குறித்து கேளுங்கள் என்று அவன் குறிப்பிட்டிருந்த விஷயம் அகல்யாவின் மனதில் சக்கரம் போல திரும்ப திரும்ப சுழன்று கொண்டிருந்தது. காதலன் ஓடிச் சென்றதற்கு அண்ணன்தான் காரணம் என்று நம்பி வந்திருந்தவள் அந்த செயலுக்கு அவன் காரணமில்லை என்று ஓடிச் சென்றவனே தெரிவித்துவிட்ட பிறகு அவனது வாக்குமூலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அகல்யாவின் மனம் தொடர்ந்து உறுத்தலானது. காதல் எப்படியோ கலைந்து போய்விட்டது, அதை குறித்து வருந்த வேண்டும்தான். ஆனால் காதல் தோல்விக்கு யார் காரணம் என்று தெரிந்த பிறகு வருந்திக் கொள்ளலாம் என்று எண்ணமிட்டாள் அகல்யா. ஒருவேளை அரசன்தான் காரணம் என்று தெரிய வந்தால் வாழ்நாள் முழுவதும் அவன் மீதே அந்த பழியை போட்டு அவனை பழிவாங்கிய நிம்மதியை தேடிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் காதலன் கூறியது உண்மையாக இருந்து தனது சோக முடிவுக்கு அரசன் காரணம் இல்லை, ஆசை காட்டி மோசம் செய்துவிட்டு போன கயவன்தான் காரணம் என்று தெரிய வந்தால் அதன் பின் வருந்தி பயனில்லை. வருத்தமும் கண்ணீரும் கூட நல்லவர்களுக்காகத்தான் உண்டாக வேண்டுமே தவிர அயோக்கியர்களுக்காக அல்ல. இப்படியெல்லாம் முடிவெடுத்தவள்தான் பல வீதிகளை தாண்டி
சைலனின் மாளிகைக்கு வந்து வருணனை சந்தித்திருந்தாள். ராகவன் நம்பிக்கையானவன் பற்றி குறிப்பிட்டதும் அகல்யாவின் நினைவுக்கு வந்தவன் வருணன்தான். அவன் மீது பெண்ணவள் கொண்ட நம்பிக்கையால் மட்டும் அவனை தேடி வந்திருப்பாள் என்று அறுதியிட்டு கூற முடியாது. பெண்ணவளின் குணத்தை வைத்து பார்க்கும்போது அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். வருணன் அரசனின் விரோதி. நெடுங்காலமாக அரசனுடன் இணைப்பிரியாது பழகி வந்திருந்தவன் அரசனிடம் ஏதோ குறையொன்றை கண்டுபிடித்துதான் அவனை விட்டு விலகி வந்திருந்தான். எனில் அரசனை பற்றி வருணனுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. ஆதித்யன் தவறானவன்தான் என்று வருணனே தன் வாய்ப்பட உரைத்து விட்டால் தான் சக்கரவர்த்தி மீது கொண்டிருந்த கருத்தை மாற்றிக்கொள்ள அவசியமில்லை. அதுவுமின்றி தான் மட்டுமே அரசனை தவறானவன் என்று பிரச்சாரம் செய்து வரும்போது தனக்கு சாதகமாக இன்னொருவனும் அவ்வாறு உரைத்தாள் அது தன் கட்சிக்கு வலு சேர்க்கும் என்று கூட அவள் கருதியிருக்கலாம். யார் கண்டது? தனது இருப்பிடத்திற்கு வந்த இளவரசியை வருணன் வரவேற்க அதை கேட்டு இளையவள் கோபம் கொள்ள அதன்பின் பெரியவன் அவளை சமாதானம் செய்ய அங்கு ஒரு பாசப்போரே நிகழ்ந்து வந்தது. அண்ணனின் சமாதானத்தை அகல்யா ஒப்புக்கொள்ளவில்லை போல அவள் சண்டை போடுவதிலேயே குறியாக இருந்தாள். மரியாதை கொடுத்தே அனைவரும் என்னை விலக்கி வைக்கிறீர்கள் அண்ணா. நான் உங்களிடமெல்லாம் எதிர்பார்ப்பது அன்பையே, மரியாதையை அல்ல. மரியாதை இருக்கும் இடத்தில் இடைவெளி இருக்கும், அங்கு பாசம் இருக்காது. என்னிடம் பாசம் காட்டுங்கள் போதும். பரிவும் பணிவும் காட்ட எண்ணற்றோர் உள்ளனர். நான் பாசம் வைத்திருப்பது ஒரு சிலர் மீதுதான். அந்த ஒரு சிலரும் அதையே எனக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படி நான் எதிர்பார்ப்பதை கொடுக்க இயலாது என்றால் அவர்களிடத்தில் எனக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை என்று கோபம் கொண்டவள் போல கூறிவிட்டு வெடுக்கென கழுத்தை திருப்பிக் கொண்டு வாயிலை நோக்கி நடந்தாள். சென்றவளின் கரத்தை பற்றிய வருணன், உன் கோபத்தை தாங்கும் வலிமை இந்த கோழைக்கு இல்லையம்மா. ஏற்கனவே உன் தமையன் ஆதித்யவர்மரின் கோபத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். இதில் நீயுமா? இப்படியே அண்ணனும் தங்கையுமாக சேர்ந்து என் மீது சினத்தை உமிழ்ந்தாள் சிறியவன் நான் எப்படி தாங்குவேன் என்று சுய பச்சாதாபத்தோடு பேசி வந்தவன் செல்ல சினத்தோடு தன்னை முறைத்துக் கொண்டிருந்த அகல்யாவை அவளது உயரத்திற்கு இணையாக குனிந்து அவளது கண்களை நேராக நோக்கி ஏதோ கண்டறிந்து விட்டவன் போல, என் அருமை தங்கையின் வதனத்தை பார்த்தால் அவளது கோபம் என் மீது உண்டானது போல தெரியவில்லையே. எங்கோ செல்ல வேண்டிய சினம் திசை மாறி விசையுடன் என் மீது வீசுகிறது போலவே. அண்ணன் கூறுவது சரிதானே? கூறம்மா, என் ஆசை தங்கையை அளவைத்த அந்த கபடன் யார்? உன் கண்கள் அழுததற்கான அடையாளத்தை கொண்டிருக்கின்றன. என் கண்மணியின் கண்களை கலங்கச் செய்த கொடூரன் யார்? கூறு அகல்யா. இன்றோடு அவனது கதையை முடித்து விடுகிறேன். என் தங்கையின் கண்களில் நீரை வரவழைத்த அந்த பாவியின் கண்கள் நாளை சூரிய உதயத்தை காணக்கூடாது. வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். அவன் யாரென்று எனக்கே தெரியும். நீ இங்கேயே இரம்மா. அவனை கட்டி தூக்கி வந்து உன் பாதத்தில் போடுகிறேன். நீயே அவனுக்கு தண்டனை கொடு என நாடகமாடிவிட்டு கிளம்பிச் செல்வது போல பாசாங்கு செய்தான். அகல்யாவின் தோழி செல்வது போல நடித்தவனை நிறுத்தி, ஆனாலும் தளபதிக்கு இத்தனை அவசரம் கூடாது, சற்று பொறுமை தேவை என்று கூறி வருணனை தடுக்க முயன்றாள். வருணனோ, இல்லை லீலாவதி, என் தங்கை மீது நான் வைத்துள்ள அன்பு உனக்கு தெரியாது. என் அகல்யாவை அளவைத்தவர் யாராக இருப்பினும் அவர்களை நான் அகழியில் தள்ளுவேன். என் தங்கையின் சந்தோஷத்திற்காக எத்தேசத்திற்கும் சென்று அவள் விரும்பியவற்றை வாங்கி வருவேன் என்றெல்லாம் வசனம் பேசிச் சென்றான். வருணனின் பேச்சுக்கு தடை விதித்த லீலாவதி, சற்று பொறுமையடையுங்கள் தளபதி. நான் அவசரம் வேண்டாம் என்று கூறியது உங்கள் பாசத்தை ஒத்தி போடவல்ல. உங்களை அரைக்குறை ஆடைகளோடு கண்டு எவரும் அஞ்சி ஓடாமல் இருக்க. தங்கையை பார்த்த ஆனந்தத்தில் நேர்த்தியாக ஆடை உடுத்த மறந்துவிட்டீர்கள் போலும். கோட்டையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் உள்ளனர். உங்களது ஆடையின் அலங்கோலத்தை அவர்கள் பார்த்துவிட்டாள் என்று கூறி வாக்கியத்தை தொடராமல் நிறுத்தியிருந்தாள் லீலாவதி. வருணன் அவதியுடன் குறுக்கிட்டு, பார்த்தால் பார்த்தால் என்னவாம்? நான் ஆண்மகன். தலையிலிருந்து பாதம் வரை ஆடைகளால் மறைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பெண்கள் என்னை பார்த்தால் பயந்து ஓடிவிடுவார்களா? ஓடட்டும். என்னை கண்டு பலருக்கும் பயமிட்டு போயிற்று. இப்படியாவது என்னை பார்த்து அஞ்சட்டும் என்று கோபமாக பேசுபவன் போல மூக்கை உடைத்துக் கொண்டு விளையாட்டாக கூறி வந்தான். லீலாவதி அவனிடம், இல்லை தளபதி, நான் கூறியதை மறுபடியும் தவறாக அர்த்தம் செய்து கொண்டீர்கள் என்று கருதுகிறேன். பெண்கள் உங்களை பார்த்து பயம் கொண்டால்தான் பரவாயில்லையே, தங்கள் தேக அழகை பார்த்து காதல் கொண்டுவிடப் போகிறார்கள். பிறகு எத்தனை பேருடன் தான் நான் போட்டி போடுவது என்று அங்கலாய்த்தாள். பெண்ணவள் பேச வந்த கருத்தை புரிந்து கொண்ட வருணன், என்ன கூறினாய்? நீ போட்டி போடுவாயா? அப்படி வேறு உன் மனதில் எண்ணம் உள்ளதா? யாரென்று கருதினாய் என்னை? வருணன் பெண்ணே நான். என்னை காதலிக்கவும் மணக்கவும் தகுதி கொண்ட ஒரே பெண்மணி என் வாகினி மட்டும்தான் என்று தனது கண்ணியம் குறித்து பெருமையடித்துக் கொண்டவன் பின்பு எதையோ யோசிப்பவன் போன்று பாவனை செய்து
அதை கண்டுபிடித்து விட்டவனாக கண்கள் மினுமினுக்க, நீதானே மித்ரவிந்தாவில் என்னையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது? பார்த்ததும் இல்லாமல் உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என்று ஏக்கத்துடன் கேட்டது. எனில் இத்தனை மாதங்கள் கடந்தும் என் மீதுள்ள காதல் உனக்கு போகவில்லை. இன்னமும் என் நினைப்போடுதான் நீ சுற்றி கொண்டிருக்கிறாய். அப்படித்தானே? என்னை பற்றி உன் மனதில் ஆசைகள் ஏதேனும் இருந்தால் அதை தடம் தெரியாமல் அழித்துவிடு பெண்ணே என தன் கண்ணியத்திற்கு களங்கம் நேர அனுமதிக்காதவனாக மிரட்டல் விடுத்தான் லீலாவதிக்கு. இதை கேட்ட லீலாவோ வேண்டுமென்றே வம்பிழுக்கும் துணியில், ஆமாம், இவர் பெரிய மன்மதர். இவரை விட்டால் எனக்கு வேறு ஆள் கிடைக்காதாக்கும். ஏதோ காதலியை பிரிந்து கஷ்டப்படுகிறாரே, அந்த பெண்ணும் இவரை ஏறெடுத்து பார்க்க மறுக்கிறதே. நாமாவது வாழ்க்கை தருவோம் என்ற நல்லெண்ணத்தில் கூறினால் ரொம்பத்தான் சலித்துக் கொள்கிறீர்களே. எனக்கு வேண்டாம் ஐயா நீர். உங்கள் நெஞ்சில் இடம்பெற நினைக்கும் என்னை உதாசீனம் செய்துவிட்டு உங்கள் நெஞ்சை குத்தி கிழிக்க காத்து கிடக்கும் அந்த பத்திரகாளியிடம் மயங்கி கிடக்கிறீர்கள். அவர் ஒரு நாள் உங்கள் குடலை உருவி கழுத்தில் மாலையாக அணிந்து கொள்ளப் போகிறார். அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் என்று வஞ்சத்தோடு கருவுபவள் போல பாசாங்கு செய்தாள். வருணனும் ஆவேசம் கொண்டவனாக பாசாங்கு செய்து பற்களை கடித்துக் கொண்டு, என்ன கூறினாய் திமிர் பிடித்த பெண்ணே என உருமியபடி அவள் கழுத்தை நெரிப்பதற்காக கையை நீட்டியபடி நெருங்கி வர, லீலா தனது ராணியின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டு, வாய் பேசும்போது கைக்கு என்ன வேலை? பெண்ணிடத்தில்தான் உங்கள் வீரத்தை காட்டுவீர்களாக்கும். இந்த கோட்டைக்குள் ஆண்களுக்கா பஞ்சம்? எங்கள் அமுதனையா இருக்கிறாரே, அதான் உங்கள் செண்பகமாறன். அவரிடத்தில் காட்டுங்களேன் உங்கள் வீரத்தை பார்க்கலாம். உங்கள் வாளை குறுக்காக வெட்டி வீசி எறிந்து விடுவார் அந்த மாவீரர். பிறகு ஒரு செய்தி, என் ராணியை கண்ணீர் வடிக்கச் செய்தது யார் என கேட்டு கோபம் கொண்டீர்களே, அந்த கயவன் நாளை உதயத்தை காணக்கூடாது என்று கர்ஜித்தீர்களே. அப்படியெனில் உங்கள் பொழுது நாளைக்கு விடியப் போவதில்லை. ஏனெனில் எம் தேவியை அழச் செய்தவர் நீங்கள்தான். அண்ணன் உங்களை சந்திக்க ஆசையாசையாய் ஓடிவந்தவரை பாட்டு என்னும் பெயரில் ஈனஸ்வரத்தில் கத்தி நீங்கள் போட்டுக் கொண்டிருந்த கூச்சலை கேட்டுதான் எம் தேவி கண்ணீர் வடிக்கிறார். குரலாது சகிக்க முடியவில்லை. அரசருடன் வாழ் சண்டையிட்டு அவரை தோற்கடிக்கப் போவதாக சவால் விட்டீர்களே, அதிலெல்லாம் உங்களால் அவரை வெல்ல முடியாது. அதற்கு பதிலாக அபஸ்வரமாக பாடுவதில் போட்டி போட்டால் உங்களை வெல்ல அரசரால் அல்ல, இந்த அகில உலகில் யாராலுமே முடியாது என்று வருணனை தொடர்ந்து சீண்டி வந்தாள். வருணன் மூக்கை விடைத்துக் கொண்டு, வேண்டாம் பெண்ணே, பெண் என்பதனாலும் என் தங்கையின் பிரியமான தோழி என்பதாலும் தான் உன் ஐயாண்டி பேச்சை பொறுத்து கொண்டிருக்கிறேன். என் பொறுமை ஒரு அளவிற்குதான். உன் மாறன் ஐயா என் வாளை வெட்டி எரிந்து விடுவாராக்கும். என் வீரத்தைக் கண்டு வியந்து எனக்கு பரம ரசிகனாகி என் பாதம் பிடித்து சேவை புரிந்தவன் தான் அவன். அவன் உபதளபதிதான். அவனுக்கு கட்டளைகள் இட்டு வந்த படைத்தலைவன் நான். என் வீரத்தை பற்றி அந்த பயலிடமே கேட்டுப்பார். என் குரலையா குறை சொல்கிறாய்? என் தங்கை என் பாடலை கேட்டு அழுதிருக்க மாட்டாள். உன் விகாரமான முகத்தை அருகில் கண்டுதான் அஞ்சி அழுதிருப்பாள் என லீலாவிற்கு பதில் சீண்டல் விடுத்து வந்தவன் பின்னர் அகல்யாவை நோக்கி, அம்மா, உனக்கு இந்த திமிர் பிடித்தவளின் நட்பு வேண்டாம் அம்மா. பெண்களுக்கா பஞ்சம் நாட்டில்? தோழியாக்கிக் கொள்ள உனக்கு வேறு பெண்ணே கிடைக்கவில்லையா? இந்த வாயாடிதான் கிடைத்தாளா? உன்னை போன்ற அதி அற்புதமான நங்கைக்கு இப்படி ஒரு அரக்கியின் சகவாசம் அவசியமா? இன்றுடன் இவளது நட்பை துண்டித்துவிட அகல்யா என தங்கைக்கு பொய்யாக ஆலோசனை வழங்கி வந்தான். இத்தனை நேரமும் தோழிக்கும் வருணனுக்கும் நடுவே நிகழ்ந்த உரையாடல்களை கேட்டு வயிறு குலுங்க சிரித்து கவலையை மறந்திருந்த அகல்யா ஆடவனது இறுதி வார்த்தைகளை கேட்ட பின்னால் மீண்டும் பழைய நினைவுகள் வரப்பெற்று கவலையுடன் அவனிடம், எனக்கு இருப்பது இவள் ஒருத்தியின் துணைதான் அண்ணா. நான் தனிமையில் தவித்து வந்த போதும் கவலையில் உழன்று வந்த போதும் நான் சாய்ந்து அழ தோள் கொடுத்தவள் இவள் ஒருத்திதான். நடுவில் தமையன் என்று ஒருவர் வந்தார். என் வாழ்வில் விளையாடிவிட்டு சென்றார். காதலன் என்ற ஒருவர் வந்தார். காதலை முறித்து கொண்டு நடையை கட்டிவிட்டார். அதிகாரி வாகினி, உங்கள் காதலை ஏற்கும் வரையில்தான் என் மீது நீங்கள் அக்கறை காட்டுவீர்கள். அவர் ஏற்றுக்கொண்டாராகில் நீங்களும் என்னை மறந்துவிட்டு உங்கள் வாழ்வை பார்க்க சென்று விடுவீர்கள். எனக்கு இறுதி வரையில் இருக்கப் போவது இந்த லீலாவதி மட்டும்தான் அண்ணா. இவளையும் நான் துண்டித்து விட்டால் பின் அனாதையாகி விடுவேன் நான் என்று வருந்தி புலம்பினாள். வருணன் அகல்யாவை நோக்கி, ஏனம்மா இத்தனை வருத்தம்? என்ன நடந்தது என்று தெளிவாகச் சொல். ராஜ்யத்திற்கே வாரிசு நீ. உன் மித்திரவிந்தா மக்களின் அன்பையும் ஆசிகளையும் பெற்றவள் நீ. உன் அன்னையான மகாராணி உன்னை மடியில் போட்டு சீராட்டாத குறைதான். உன் அத்தைமார்களோ தங்கள் அண்ணனின் உதிரமான உன் மீது பாசத்தை சொருகிறார்கள். சக்கரவர்த்தியும் உன் மூத்த அண்ணன் கௌதமனும் தங்கையை உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறார்கள். போதா குறைக்கு என் போன்ற அந்நியர்களும் உன் மீது அன்பை வாரி இறைக்கிறோம். பின் எதை வைத்து உன்னை ஆதரவற்றவள் என்கிறாய்? என் நிலையை விடவா உன் நிலை மோசம்? எனக்கென்று உண்மையில் இந்த உலகத்தில் எவரும் இல்லை அகல்யா. நண்பர்கள் எல்லாம் விரோதிகளாகிவிட்டார்கள். எப்போதரா என் உயிரை பறிக்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பழகிய பாசம், நன்றிக்கடன் என்று எதுவும் இல்லை அவர்களுக்கு. அரசருக்கு 1000 எதிரிகள் இருந்தாலும் அரசரின் விசுவாசிகள் முதலில் கொல்லத் துடிப்பது என்னையே. பிரதாபன் அண்ணா மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். இன்றைக்காவது அவருக்குள்ளும் பழைய நட்பு துளிர்விட்டு விட்டால் அவரும் என்னை பகைவனாக கருதி தன் பழைய நண்பருடன் கைகோர்த்துக் கொள்வார். என்னை சுற்றிலும் சூறாவளியும் பூகம்பமும் தானம்மா நிறைந்திருக்கிறது. நானெல்லாம் கவலைப்பட்டு கொண்டாயிருக்கிறேன். யார் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, எனக்கு நான் இருக்கிறேன். ஒருபோதும் நான் என்னை கைவிட மாட்டேன். எனக்கு பிடித்தவற்றை மட்டுமே நான் செய்து கொள்வேன். என்னை அழகாக வைத்துக் கொள்வேன். எனக்கு பிடித்ததையே உண்பேன். என்னை நான் தொடர்ந்து உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். இதோ இந்த ஞானசூன்யம் உன் தோளில் இல்லா அபஸ்வரம் என்று கூறினாலே என் பாட்டை. உண்மையில் என்னை பொறுத்தவரை நானே உலகின் தலைசிறந்த பாடகன். பண்ணமைப்பதிலும் பாட்டு எழுதுவதிலும் நானே வல்லவன். இந்த மாளிகையை கூட பார், தன்னந்தனியான ஆளரவமற்ற மாளிகை. இந்த ராஜ்யத்தின் அதிபதி சக்கரவர்த்தி ஆதித்யவர்மராக இருந்தாலும் நான் வசிக்கும் இந்த மாளிகையின் எஜமானன் நான்தான். இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ அரவிந்தனின் பட்டாபிஷேகம் முடிந்த பின்பாக இந்த அரண்மனையை காலி செய்துவிட்டு கிளம்பத்தான் வேண்டும். இருந்தும் நான் தங்கியிருக்கும் வரை இது எனக்கே சொந்தம். இருப்பவனுக்கு ஒரு வீடு, என்னை போன்ற ஏதுமற்றவனுக்கு உலகம் முழுவதும் வீடுதான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் என் சொந்தம். சுருக்கமாக சொல்லப் போனால் எனக்கு நான் தான் ராஜா. இதை தலைகணமாக இல்லாமல் ராஜாவாக தொடர என்னென்ன பிரயத்தனங்கள் செய்ய வேண்டுமோ, என்னென்ன பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனையும் நாள் தவறாது செய்து வருகிறேன். உடலளவிலும் மனதளவிலும் என்னை நானே தயார்படுத்தி வருகிறேன். எனக்கென்று ஒரு உலகை நானே கட்டமைத்துக் கொண்டு விட்டேன். எனது உலகில் நான் யாரை விடவும் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ இல்லை. எனக்கு சமமானவனும் எவனும் இல்லை. இங்கு சோகங்களுக்கும் கவலைகளுக்கும் இடமே இல்லை. நாளைதான் என் வாழ்வின் இறுதி நாள் என்று நித்தமும் நினைத்து அன்றாட வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை கலங்கடிக்க, என்னை தைரியம் இழக்கச் செய்ய, என்னை தோல்வியில் துவளச் செய்ய, என் நம்பிக்கையை தகர்க்க எந்த வல்லவனாலும் முடியாதம்மா. இவை அனைத்தையும் நானாக செய்து கொண்டால்தான் உண்டு. என் பெற்றோர் என்னை தூக்கி எறிந்து சென்று விட்டனர். அது அவர்கள் பிரியம், செல்லட்டும். என் காதலி என்னை ஏற்க மறுக்கிறாள். அது அவளது உரிமை, என்னை நிராகரிக்கட்டும். ஆனால் அவளை காதலித்துக் கொண்டே இருப்பது என் உரிமை. அவள் தூற்றினாலும் விரட்டினாலும் கத்தியை காட்டி மிரட்டினாலும் அவளை காதலிப்பதையோ அவளை தொடர்ந்து செல்வதையோ ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான். என்னிடம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம், படைபலம் இல்லாமல் இருக்கலாம், நண்பர்கள் உறவினர்கள் என்று எவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய சொத்தான தன்னம்பிக்கை இருக்கிறதம்மா. என் தன்னம்பிக்கை மூலம் என்னிடம் இல்லாது போன அனைத்தையும் நான் சம்பாதிப்பேன். ஒரு நாளும் என் முயற்சியிலிருந்து பின்வாங்க மாட்டேன். நான் எப்போதும் தளர்ச்சி அடைய மாட்டேன். நான் பல சபதங்கள் பூண்டிருக்கிறேன். அவற்றில் ஒன்று விடாமல் அத்தனையும் நிறைவேற்றிவிட்டு வெற்றி வீரனாக வலம் வருவேன். சபதத்தில் வென்றாலும் வசுமித்ராவின் சிம்மாசனம் கிடைக்காது என்பதை நான் அறிவேன். இருந்தும் என்னை பொறுத்தவரை நினைத்ததை சாதித்து முடித்துவிட்டு நான் அமரப்போகும் மர நாற்காலிதான் எனது அரியாசனம். என் தலையில் அணியப் போகும் தலைப்பாகைதான் என் மணிமுடி. என் உலகத்திற்கு நானே என்னை சக்கரவர்த்தியாக பிரகடனம் செய்து கொள்வேன் அன்று. இதையெல்லாம் உன்னிடம் ஏன் கூறுகிறேன் என்றால், வாழ்வில் இன்னல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத்தான் அம்மா செய்யும். நாம் தான் இந்த உலகிலேயே அபாகியசாலி என்று ஒவ்வொருவரும் கருதுவோம். ஆனால் நமக்கு கீழே 100,000 பேர் நம்மை விட மோசமான பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நம் வாழ்க்கை சொர்க்கமயமாக தெரியும். ஆக அகிலத்திலேயே இவர்தான் ஆனந்தமானவர் என்றோ, தரணியிலேயே இவர்தான் அதிகம் துன்பப்படுபவர் என்றோ எவரையும் குறிப்பிட்டு சொல்லிவிட முடியாது. பிறர் கண்களுக்கு ஆனந்தமாக தோன்றும் ஒன்று சம்பந்தப்பட்டவர்க்கு பாரமாக தோன்றலாம். உதாரணத்திற்கு உன் தமையனையே எடுத்துக்கொள். பிறரது பார்வையில் ஆதித்யவர்மர் மாபெரும் சக்கரவர்த்தி. அவரிடம் இல்லாத செல்வங்களே இல்லை. ராஜ்யத்தின் ஒவ்வொரு கைப்பிடி மண்ணும் அவருக்கு சொந்தம். அவரைப் போல வாழ பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்றுதான் காண்பவர்கள் எண்ணுவர். ஆனால் உண்மையில் அவர் அனுபவிக்காத வேதனைகளே இல்லை. பொறுப்பையும் கடமைகளையும் கற்றே அவர் தன் பால்ய பருவத்தை இழந்துவிட்டார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் சாமானிய நண்பர்களுடன் பழகுவதற்கு தடை விதிக்கப்பட்டார். அவரால் நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்திற்கு போக முடியாது. கடமைகள் வரிசை கட்டி நின்று அவரது அன்றாட ஆனந்தத்திற்கு தடை செய்யும். பிறர் கண்களுக்கு ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட விலை உயர்ந்த கிரீடமாக தெரியும் அவரது மணிமுடி அவரை பொறுத்தவரையில் முள்ளால் செய்யப்பட்டதுதான். இப்படித்தான் ஒவ்வொருது வாழ்விலும் அவரவர்க்கென்று கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கும். இப்போது உன்னை கலங்க வைத்த நிகழ்வை கூறம்மா. என்னால் உனக்கு உதவ முடிகிறதா என்று பார்க்கிறேன். காதல் முறிந்துவிட்டது என்று நீ குறிப்பிட்டாய். எனில் என் யூகப்படி நீ ராகவனை சந்தித்துவிட்டு வந்திருக்க வேண்டும். எனது கணிப்பு சரியா என்று கேட்டு நீண்ட நேரமாக பேசி வந்தவன் ஒரு வழியாக அகல்யா பேசுவதற்கு வாய்ப்பளித்தான்.
பேச்சு நீளமானதாக இருந்தாலும் அகல்யாவை பொறுத்தவரையில் அவளுக்கு அந்த நேரத்தில் அந்த பேச்சு அவசியமாகப்பட்டது. வருணனின் பிரசங்கத்தை கேட்டபோதே அவள் மனது பெருமளவில் இலகுவானது போல தோன்றியது. தன்னிலை மிகவும் பரிதாபத்திற்குரியது என்று எண்ணி வந்தவளுக்கு, அப்படி ஒன்றும் நம் வாழ்க்கை மோசமானதில்லை, எல்லாவற்றையும் சீர் செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை பிறந்தது அவள் மனதில். மனதில் திடம் பிறக்க அந்த திடம் அவளது வெளி உருவத்திலும் அவள் குரலிலும் பிரதிபலித்தது. முன்பிருந்த சுய பச்சாதாபம் இப்போது இல்லை அவளிடம். அகல்யாவிற்கு வருணனிடம் தேவைப்பட்டது சில விளக்கங்களும் தான் அடுத்து செய்ய வேண்டியவைக்கான யோசனைகளும் தான். குரலை சீர் செய்து கொண்டு தன் சந்தேகங்களை கேட்கலானால் வருணனிடம், எனக்கு உங்களிடம் சில தெளிவுகள் வேண்டும் அண்ணா. என்னால் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. என் சந்தேகங்களை நான் ஒட்டுமொத்தமாக கேட்டுவிடுகிறேன். நீங்கள் மொத்தமாக பதில் தாருங்கள். முதலில் சக்கரவர்த்தியை பற்றி கூறுங்கள். அனைவரும் உத்தமராக கருதும் அந்த மனிதரை என்னால் மட்டும் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அண்ணா. நானும் அவரை நல்லவர் என எண்ண வேண்டும் என்றுதான் முயற்சிக்கிறேன். ஆனால் என்னால் அது முடியவில்லை. ஒருமுறை நான் அவரை அப்பழுக்கற்றவர் என்று கருதினால் அடுத்த சில கணங்களிலேயே அவரது நடவடிக்கை எனக்கு அவரை மகா மோசமானவராக காட்டுகிறது. பெண்களிடத்தில் அவர் எப்படிப்பட்டவர்? என் அண்ணிகளை அவர் கண்ணியமாகத்தான் நடத்துகிறாரா? என் காதலரை நாடு கடத்தியது யார்? அவரை அழைத்து வரச் செய்தது நீங்கள் என எனக்கு தெரியும். அவர் ஓடிச் சென்றதில் சக்கரவர்த்திக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ தொடர்பு உள்ளதா? காதலுக்கு காலனாக விளங்கியவர் என்று தெரிந்த போதிலும் ராகவனுக்கு சக்கரவர்த்தி மீது துளியும் அதிருப்தி இல்லை. பிரபுவிடம் அப்படி என்னதான் மாயமந்திரம் உள்ளது? மகுடிக்கு ஆடும் பாம்பை போல அனைவரும் அந்த மனிதரின் நாட்டத்திற்கு இசைந்து கொடுக்கிறார்கள். ராகவன் என்னை ஏற்க மறுத்துவிட்டார் அண்ணா. சக்கரவர்த்தியின் தங்கைக்கு தான் பொருத்தமானவன் அல்ல என்பது அவரது வாதம். அவர் விஷயத்தில் நான் என்ன முடிவெடுப்பது? காதலில் போராட்டத்தை கண்டவர் நீங்கள். உங்களைத் தவிர இதற்கு யாராலும் ஒரு சரியான தீர்வை நல்க முடியாது. எனக்கு உதவி புரியுங்கள் அண்ணா. சக்கரவர்த்தியை நான் நம்பலாமா வேண்டாமா? எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்றெல்லாம் இடைவெளி விடாமல் தன் ஐயங்களை எல்லாம் வருணனிடம் கொட்டித் தீர்த்தாள் அகல்யா. சிறியவளின் சங்கடமான நிலையை உணர்ந்து கொண்ட வருணன் அவளை இலகுவாக்கும் பொருட்டு, உன் ஐயங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கிறேன் அம்மா. அதற்கு முன்னால் நீ ஏதாவது பருக வேண்டும். உன் குரலில் கம்பீரம் தெரிந்தாலும் வறண்டு போனதற்கான தழுதழுப்பும் அதில் தெரிகிறது. நெடுநேரமாக நீ நீர் கூட அருந்தவில்லை என படுகிறது. நீ முதலில் வசதியாக அமரு. மோர் அருந்தி தாகம் தீர்த்தபடியே என் விளக்கங்களை கேள் என சாந்தப்படுத்தியவன் லீலாவிடம் மாளிகையின் சமையல் கட்டிற்கு சென்று மோர் எடுத்து வரும்படி கூறினான். லீலாவும் அவ்வாறே மோர்க்குவளையுடன் வர அதை வாங்கி இளவரசிக்கு பருக கொடுத்தவன் அவளிடம், நீ கூறிய கருத்தையே உனக்கு நான் திருப்பிக் கூறுகிறேன் அகல்யா. உனக்கு நான் மதிப்பு கொடுத்ததை உன்னால் தாங்க இயலவில்லை. அன்பை நாடுபவர்களுக்கு மரியாதையை கொடுத்தால் அது வலிக்கும் என்றாய். சக்கரவர்த்தி உன்னிடம் நாடுவது உன் அன்பையே. ஆனால் அவரை அண்ணன் என்று நீ மறந்தும் குறிப்பிட மறுக்கிறாய். உடன்பிறவாத என்னையும் பிரதாபனையும் மாறனையும் முறை சொல்லி அழைக்கிறாய். நேற்று வந்த கௌதமனை கூட அவ்வாறு அழைக்கிறாய். ஆனால் உன்னை மகளுக்கு இணையாக காணும், உன் மீது அன்பை அள்ளிக்கொட்ட காத்திருக்கும் உன் இளைய தமையனை அண்ணா என அழைக்க மறுக்கிறாய். அவர் மனம் இதனால் எத்தனை புண்படும் என்று யோசித்தாயா? அவர் உண்மையிலேயே தீயவராக இருந்து நாடே அவரை துஷ்டர் என்று தூற்றினால் அவரை நீ புறக்கணிப்பது சரியானதே. ஆனால் அனைவரது கண்களுக்கும் உத்தமராக தோன்றுபவரை நீ மட்டும் விலக்கி வைத்தால் அது நியாயமாகுமா? இனியாவது வாய் நிறைய அவரை முறை சொல்லி கூப்பிடு அகல்யா. அவரது மனம் நிறையும். அவரை பற்றிய விளக்கங்களை கேட்க நீ என்னை நாடி வந்திருப்பதில் உள்ள காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அகல்யா. ஒருவரை பற்றி அவருக்கு வேண்டப்பட்டவனிடம் கேட்டால் அவன் தன் நண்பனுக்கு நற்சான்றிதழ் தான் கொடுப்பான். தன்னவனை பற்றிய நேர்மறை கருத்துக்களை மட்டுமே அவன் தெரிவிப்பான். அதையே எதிரியிடம் கேட்டால் அம்மனிதனை பற்றிய வேறு கோணத்தில், அதாவது அவனது குறைகளை துல்லியமாக கண்டறிந்து கூறுவான். இந்த காரணத்திற்காகவே சக்கரவர்த்தியின் எதிரி என்னை நீ நாடி வந்திருக்கிறாய் என்று நம்புகிறேன். நல்லதம்மா, ஒரு உண்மையை கூறட்டுமா அகல்யா? சக்கரவர்த்தியை மோசமானவர் என்று கூற ஒரு துர்குணம் கூட இல்லை அவரிடம். என்னை போல காரணங்களை தேடிக் கண்டுபிடித்து அதை பூதக்கண்ணாடி வைத்து மிகைப்படுத்தி பார்த்து வேண்டுமானால் அவரை தீயவர் என்று கூறலாம். மற்றபடி உள்ளதை உள்ளபடி கூற வேண்டுமெனில் அவரிடம் பொதுவாக எந்த ஒரு தீய குணமும் இல்லையம்மா. என் தனிப்பட்ட விவகாரத்தை வைத்து அவரை பற்றிய கருத்தை உன் மனதில் நான் திணிக்க முடியாது. அவர் மனைவிகளை பற்றி கேட்டால் அந்த பெண்கள் நிஜமாகவே பாக்கியசாலிகள் அம்மா. அரசர் ஒருபோதும் அம்மாதர்களின் மாண்புக்கு களங்கம் விளைவித்ததில்லை. சௌபவத இளவரசியை அவர் கடத்தி வந்தமையால் உனக்கு அரசர் மீது அருவருப்பு உண்டாகி இருக்கிறது. ஆனால் அந்த கடத்தல் எல்லாம் ஒரு நாடகம்தானே. அந்த நாடகத்திற்கு அப்பெண்ணின் தந்தையும் தானே உடந்தை. எனில் இதில் பிரபு மீது என்ன தவறு உள்ளது?
இன்னொரு யதார்த்தத்தை கூறட்டுமா அகல்யா? இந்த விவகாரத்தில் அரசர் மீது குற்றம் இல்லை என்று உன் ஆழ்மனதிற்கு தெரியும். ஆனாலும் குமுத பர்வத பெண்களுக்கு நேர்ந்த கொடூரமே பெண்களின் விஷயத்தில் அத்துமீறும் ஆண்களை அரக்கர்களாக உன்னை என்ன செய்திருக்கிறது? நீ பச்சிலம் குழந்தையாக இருந்தபோது நேர்ந்த அந்த துர்சம்பவம் பலமுறை பலரது வாய்ப்பட கேட்டு கேட்டு உன் மனதில் ரணமாக படிந்து விட்டது. பெண்களிடம் நடத்தை தவறுபவன் நாய் நரியை விட மோசமானவன் என்ற கருத்தை உனக்குள் விதைத்திருக்கிறது. உன் தமையனை பற்றி என்னை விட அதிகம் அறிந்தவர்கள் யாரும் இல்லையம்மா. பெண்களுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய இந்த செயலிலும் அவர் ஈடுபட்டதில்லை. மாதருக்கு இழுக்கு ஏற்படுத்த எண்ணிய எவரையும் அவர் விட்டு வைத்ததும் இல்லை. குமுத பர்வத பெண்களின் பரிதாப முடிவுக்கு வித்திட்ட தைத்தியர் கூட்டத்து ஆண்களை மிச்சம் வைக்காமல் ஒழித்து கட்டியவர் அவர். அக்கூட்டத்து பெண்களை உன் மாறனண்ணனும் உன் அண்ணி சுகந்தியும் துவம்சம் செய்துவிட்டனர். பெண்களை தாக்கக்கூடாது என்ற கொள்கையில் அரக்கியர்களிடம் கூட இரக்கம் காட்டியவர் உன் தமையன் ஆதித்யவர்மர். அவரை நீ தவறானவர் என்று கருதுவதில் துளியும் நியாயமில்லையம்மா. அடுத்ததாக உன் விஷயத்திற்கு வருவோம். அறிவிப்பை கேட்டு ராகவன் தலைமறைவாகிய சம்பவத்தில் நானும் அரசர் மீதுதான் மனக்கசப்பு கொண்டிருந்தேன். ஆனால் பின்பே எனக்கு புரிய வந்தது அவரது அறிவிப்பிற்கான காரணம். ஒரு மரமேசை வாங்கினாலே அதை தட்டி பார்த்து அது உறுதியானதா வலிமையானதா, அது ஆண்டாண்டு காலத்திற்கும் நீடித்து நிலைத்திருக்குமா என்று சோதித்தறிந்தே வாங்குகிறோம். மூளையில் போடும் மேசைக்கே சோதனை அவசியம் என்றால் திருமணம் என்னும் ஆயிரங்காலத்து பயிர் அழுகிவிடாமல் காப்பாற்ற அதற்குரிய தர பரிசோதனைகளை செய்து பார்க்கத்தானே வேண்டும். பொக்கிஷமானவளான தன் தங்கையின் வாழ்வு என்றென்றும் வளமாகவே திகழ வேண்டும் என்றால் அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துதானே அம்மா ஆக வேண்டும். நீ சிறு பெண், ராணியாக இருந்த போதிலும் பல விவகாரங்களில், குறிப்பாக ஆண்களின் விஷயத்தில் உனக்கு உலக அறிவு குறைவு. ஆக தன் தங்கையை விரும்புபவன் அவளைத்தான் விரும்புகிறானா அல்லது அவளது அந்தஸ்தை விரும்புகிறானா என்று அறிந்து கொள்வது ஒரு அண்ணனின் கடமைதானே. ராகவனின் மன உறுதியையும் அவனது கொள்கை பிடிப்பையும் அறிந்து கொள்ளவே அத்தகையதொரு அறிவிப்பை அன்று அரசர் வெளியிட்டார் அகல்யா. ராகவன் தன் முடிவில் பின்வாங்காதவனாக இருந்திருந்தால், உன்னை கைவிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவனாக இருந்திருந்தால், தான் நல்லவன் என்றும் தான் தற்போதைக்கு சோபிக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் நாடுகள் பலவற்றை வென்று தன் மனைவியாகப் போகிறவளை அந்நாடுகளுக்கெல்லாம் ராணியாக்கும் நெஞ்சுரம் கொண்டவன் என்பதையும் அவன் அரசருக்கு எடுத்து கூறி புரிய வைத்திருக்க வேண்டும். இவற்றை கூட விடு. பிரபுவிடம் பேச அவனுக்கு தைரியம் போதாமல் இருந்திருக்கலாம். ஆனால் குறைந்தது கிளம்ப முடிவெடுத்தவன் உன்னிடம் சொல்லிக் கொண்டாவது சென்றிருக்கலாமே. தான் சக்கரவர்த்தியின் தங்கைக்கு தகுந்த வரன் இல்லை என்பதை இப்போது உன்னிடம் கூறுபவன் இதே செய்தியை அன்றைக்கே உன்னிடம் எடுத்துரைத்துவிட்டு அன்றே தனது காதலை முடித்துக் கொண்டு சென்றிருக்கலாமே. அல்லது அவன் கொள்கை வீரனாக இருந்திருந்தால் உன் அண்ணனின் நிபந்தனைகளின்படி நான் சென்று தேசங்கள் பலவற்றையும் வென்று பேரரசனாக திரும்பி வருகிறேன், எனக்காக நீ காத்துக் கொண்டிரு என உனக்கு நம்பிக்கையூட்டி உன்னிடம் விடைபெற்று சென்றிருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் செய்யாமல் அண்ணனின் ஒரு அறிவிப்பை கேட்டு பயந்து தங்கையை தவிக்க விட்டு சென்றிருக்கிறான் அவன். ஆனால் நீயோ அந்த கோழையை நல்லவன் என்றும் உன் மீது அக்கறை காட்டுபவரை நயவஞ்சகர் என்றும் எண்ணி வருகிறாய். ராகவன் செய்த தவறை நானும் செய்திருக்கிறேனம்மா. நான் மட்டும் நல்லவன் கிடையாது. என்னை காதலித்து என்னையே எண்ணி உருகி வந்திருந்தவளை என் தந்தையின் ஆணையினால் நிராகரித்த பாவி நான். என் பெற்றோர் மனம் நோகக்கூடாது என்பதற்காக, என் தந்தையின் வீண் ஜம்பத்திற்காக என்னையே நம்பியிருந்தவளை கைவிட்டு வேறொருத்தியின் கழுத்தில் தாலி கட்டியவன் நான். நம்பியிருந்த பெண்ணையே காப்பாற்ற முடியாதவன் தளபதியாக இருந்து நாட்டையா காப்பாற்றியிருக்கப் போகிறேன்? பிறரால் வீரன் என்று கொண்டாடப்பட்டாலும் நானும் ஒரு கோழைதானம்மா. என் வாகினியின் மனதை நான் அளவுக்கு மீறி காயப்படுத்தி விட்டேன். என் கண்மணி அவள் என்னால் கடும் கஷ்டங்களை தாங்கி வருகிறாள். அவளை மணந்து கொண்டு அவளுக்கு பாதம் பிடித்து சேவை புரிந்து அவள் ஆசைப்படும் அத்தனை அம்சங்களையும் செய்து கொடுத்து தூசியினால் கூட அவள் கண்கள் கலங்காதபடி, அவளது பட்டுமேனி நோகாதபடி, வாழ்க்கையில் கவலை என்ற ஒன்றே இல்லாதபடி என் உள்ளங்கையில் வைத்து அவளை தாங்க வேண்டும் என்று என் மனம் ஏங்குகிறதம்மா. அந்த நாளுக்காகத்தான் அந்த ஆண்டவனிடம் அனுகணமும் வேண்டியபடி காத்திருக்கிறேன் நான். விரைவில் என் காதலிக்கு அவள் கனவிலும் கருதாத ஆனந்தமயமான வாழ்க்கை பரிசளிப்பேன். அவள் மீது பாசத்தை கொட்டி முன்பு நான் பரிதவிக்கும்படி அவளை விட்டுச் சென்றதற்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கொள்வேன். அவள் என் காரணமாக அனுபவித்த வேதனைகளை பிரபுவால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எங்கள் காதலை சேர்த்து வைக்க முன்பு எவ்வளவோ போராடியவர் நான் அவளை கைவிட்ட பின் வாகினியின் மனக்காயத்தை ஆற்ற தன்னால் இயன்றவரை முனைந்து வந்தார். சாதாரண அதிகாரி அவளுக்காக அரசர் செய்திருக்கும் அனுகூலங்கள் அளவற்றவை. வாகினி அரசருக்கு தங்கை போன்றவள். தங்கை போன்றவளிடமே அத்தனை அன்பு காட்டும் அந்த மனிதர் சொந்த தங்கை உன் நல்வாழ்விற்காக வினையாற்றாமல் இருப்பாரா என்ன? உன் மீதுள்ள அக்கறையால்தான்
உன் மகிழ்ச்சியில்தான் தன் மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது என்பதால்தான் அவர் ராகவனுக்கு சோதனை வைத்தார். என்னால் வாகினியின் வாழ்க்கை சீரழிந்ததைப் போல ராகவனால் தன் தங்கையான உன் வாழ்க்கை நாசமாகிவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில்தான் உன் காதலை பற்றி தெரிந்திருந்தும் அவர் தற்காலிக தடை போட்டார் ராகவனுக்கு. அவரது முயற்சியும் சந்தேகமும் வீண் போகவில்லை அம்மா. எதிரிகளுக்கு அஞ்சி நாட்டை விட்டு ஓடி வந்தவன் வேறெதற்காவது அஞ்சி காதலி உன்னை விட்டு ஓடிச் சென்று விட்டால் என்ன செய்வது என்று அரசர் அஞ்சினார். அவரது அச்சம் பொய்க்கவில்லை. அரசருக்கு பயந்து ராகவன் தலைமறைவாகிவிட்டான். இருந்தும் உனக்கு அவன் மீதுள்ள காதலை முழுமையாக அறிந்து கொண்டவர் அவன் திரும்பி வந்த பின்பும் கூட உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியும் அவனுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பை தான் செய்து கொடுப்பதாகவும் கூறினார். கூடவே ராகவன் மீது நீ கோபப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் அவனை நாடு கடத்தியது என்று பழியை தன் மீது போடச் சொல்லி ராகவனுக்கு யோசனை கொடுத்தார். அவரை நீ கயவனாக எண்ணினாலும் உன் காதல் அழிந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாரம்மா நம் அரசர். அவன் உனக்கு தகுதியானவன் இல்லை என அறிந்தும் உனக்கேற்றவனாக அவனை செதுக்கிவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார். என்னைப் போல ராகவனைப் போல நம்பி வந்த பெண்ணை கைவிட்டவரில்லை அம்மா சக்கரவர்த்தி. முதல் 3 மனைவிகளின் மீது அவருக்கு காதல் கடுகளவும் கிடையாது. இருந்தும் சந்தர்ப்பவசத்தால் மணந்து கொண்ட பெண்களுக்கு நல்ல கணவராக தனது அனைத்து கடமைகளையும் செவ்வனே செய்து வந்திருந்தார். சௌபாதேவியை பற்றி கேட்கவே வேண்டாம். தேவியின் கடைக்கண் பார்வைக்கு தன் ஆவியையே அர்ப்பணிக்கும் அளவிற்கு காதல் கொண்டிருக்கிறார் அப்பெண் மீது. இளைய மனைவி ஸ்வர்ணிகா தேவியிடமும் அப்படித்தான். அவர் மீது இன்னமும் காதல் பிறக்காததால் அவரை விலக்கித்தான் வைத்திருக்கிறாரே தவிர அவரை தன் வாழ்க்கையை விட்டு விலக்கிவிடவில்லை நம் பிரபு. அப்பெண்ணை கைவிடும் எண்ணம் அவருக்கு அறவே இல்லை. தன் அந்தஸ்தையெல்லாம் ஓரங்கட்டிவிட்டு அந்த சின்ன பெண்ணின் அகமகிழ்வுக்காக அனுதினமும் செயலாற்றி வருகிறார். அப்பெண்ணை தேடித் தேடிச் செல்கிறார். மாய்மாலங்கள் செய்து அவரை தன்னுடனேயே வைத்துக் கொள்ள விளைகிறார். மனைவியுடனான தனிமைக்கு பங்கம் செய்துவிட்டேன் என்பதற்காக என் மீது எத்தனை கோபப்பட்டார் தெரியுமா அம்மா உன் தமையன்? பிரபுவிடம் மந்திர சக்தி எதுவும் உள்ளதா என்று கேட்டாயே, அந்த சந்தேகம் எனக்கும் சிறு வயதிலிருந்தே உண்டம்மா. ராமாயண காலத்து வாலிக்கு ஒரு சக்தி இருந்ததாம். அவனுக்கு எதிரில் நிற்கும் பகையாளியின் பாதை பலம் வாலியின் வசம் வந்து சேர்ந்து விடுமாம். அப்படித்தான் பிரபு ஆதித்யரிடம் ஒரு அதிசய சக்தி உள்ளதாக அடிக்கடி உணர்ந்திருக்கிறேன். எவர் ஒருவரும் இந்த மனிதரை கண்ட மாத்திரத்தில் வசியக்கட்டிற்கு ஆளானது போல தன் வசம் இழந்து விடுவார்கள். நல்லவன் ஒருவன் அவரிடம் பகை கொள்ள எத்தனித்தால் அது அவனால் முடியாது. அவருடைய திருமுகத்தை நேருக்கு நேராக காணும் போதில் அவனது பகையாவும் மனதை விட்டு அகன்று பாசமும் பக்தியும் அங்கு வந்து குடிகொள்ளும். பிரபுவிடம் மகத்துவம் என்னும் மகுடி உள்ளதம்மா. அவரது மேன்மைகளை அறிந்த மாத்திரத்தில் மட்டற்ற மரியாதை பிறந்துவிடும் அம்மனிதர் மீது. நானே எனது பகையை நீடிக்க படாத பாடுபட்டு வருகிறேன். என் கேசத்தை அவர் பாசமாக வருடினால், அன்பாக என்னை வருணா என்று அழைத்தால் என் உள்ளமும் உருகிவிடுகிறது. அவரது கனிவான பார்வை என் இதயத்தை கரைத்து விடுகிறது. பகையை தொடர்ந்து சபதத்தில் வெல்ல நான் போராடி வருகிறேன். இதற்காகவே அவரை அன்பாக பேச நான் அனுமதிப்பதில்லை. எப்போதும் அவருக்கு ஆவேசத்தை தூண்டி அவரிடம் அடியும் வசவும் வாங்குகிறேன். அப்போதுதான் என் மனம் அவரிடத்தில் கைதாகாமல் இருக்கும். மகனாக, கணவனாக, தமையனாக, தகப்பனாக, நண்பனாக, காப்பாளனாக அவரை போன்று எவராலும் தனது கடமைகளை சரிவர ஆற்ற முடியாதம்மா. தனக்கென்று ஒருபோதும் எண்ணியதில்லை அவர். அவரது எண்ணங்களும் பிரயத்தனங்களும் எப்போதும் நாட்டு மக்களுக்காகவும் வீட்டு உறுப்பினர்களுக்காகவும் தான் இருக்கும். தன்னலத்தில் அக்கறை இல்லாதது ஒன்றே அவரிடம் நான் காணும் பெரிய குறை. அவர் தன்னை பற்றி சிந்திக்கவே மாட்டார். தான் நலமாக இருந்தால்தான் தன்னை நம்பியவர்கள் நலமுடன் இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கவே மாட்டார். தன்னலமற்றவர், பேராசையற்றவர், காட்சிக்கு எளியர், தீய பழக்கங்கள் எதுவுமே இல்லாதவர், தர்மம் வழுவாதவர். மொத்தத்தில் ஆதித்யவர்மர் ஒரு அவதார புருஷர். ராமனிடத்தில் இருந்த ஒழுக்கமும் மேன்மை குணங்களும் பொறுப்பான தன்மையும் இருக்கும் அவரிடம், அதே சமயத்தில் கிருஷ்ணரிடம் இருந்த குறும்புத்தனங்களும் லீலா வினோதங்களும் இருக்கும் அந்த மனிதரிடம். இந்த கலியுகத்தில் மகா கடவுளர்களான ராமரையும் கிருஷ்ணரையுமே தவறாக விமர்சிக்கக்கூடியவர்கள் உள்ளனர் எனில், சாமானிய மனிதராகிய ஆதித்யவர்மரை குறை கூறாதவர்கள் இருப்பரா என்ன? இவ்வாறெல்லாம் ஆதித்தனின் துதிப்பாடி பேதையவளுக்கு தமையனின் மாண்பை எடுத்துரைத்து வந்தான் வருணன். விளக்க உரைகளை கேட்டு முடித்த அகல்யா தேம்பி தேம்பி கண்ணீர் வடித்தாள். அவளிடம் பேச்சு இல்லை. கண்ணீர் ஒன்றே நீண்ட நேரமாக அவளிடம் வெளிப்பட்டது. தோழி தன் ராணியை சமாதானம் செய்ய முயன்றாள். வருணன் அவளை தடுத்து, வேண்டாம் லீலா, அகல்யா அழட்டும். கண்ணீர் என்பது கண்களில் உள்ள கசடுகளை மட்டுமில்லாது மனதிலுள்ள கரைகளையும் துடைத்து வெளிக்கொண்டு வரக்கூடியது. அரசரை பற்றிய தவறான புரிதல் இந்த கண்ணீரோடு சேர்ந்து வெளியில் வந்துவிடட்டும். அவளது மனது அண்ணன் மீதுள்ள அன்பினால் நிரம்பி வழியட்டும் என்று
அக்காரிகை தடுத்திருந்தான். சில கணங்களுக்கு பிறகு கண்களை துடைத்துக் கொண்டு இருக்கையிலிருந்து எழுந்த அகல்யா முகத்தில் பரவச சிரிப்போடு, இன்று நான் என் தமையனை மட்டும் இல்லாது உங்களுடைய மேன்மை குணங்களையும் தெரிந்து கொண்டு விட்டேன் அண்ணா. நீங்களும் என் அண்ணனும் நாகரிகமான எதிரிகள். அவர் உங்களை விட்டுக் கொடுப்பதில்லை. நீங்களோ அவர் புகழை பாட தவறுவதில்லை. உங்களுடைய பகை உங்களுக்குள் மட்டும்தான். அவதூறு கருத்துக்களை பரப்புவதோ அசிங்கப்படுத்துவதோ இல்லை ஒருவருக்கொருவர். என் நிலையை பயன்படுத்திக் கொண்டு எனக்கு என் அண்ணனை பற்றிய தவறான போதனைகளை செய்திருந்தீர்களானால் நிச்சயம் அவற்றை அப்படியே நம்பி என் தமையனை முழுமையாக வெறுத்து ஒதுக்கியிருப்பேன். ஏனெனில் சற்று முன்னர் நான் இருந்த மனநிலை அப்படி. ஆனால் நீங்களோ உங்கள் பகைக்கு என்னை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. என் அண்ணனின் குடும்பத்தை உடைக்க முற்படவில்லை. அவர் உத்தமர் என்றால் அவரது வளர்ப்பாகிய நீங்களும் உத்தமர்தான் அண்ணா. இத்தனை மரியாதை கொண்டுள்ள நீங்கள் சிறிது முயற்சித்தால் உங்கள் விரோதத்தை வேறெடுத்துவிட்டு அவருடன் மீண்டும் இணைந்துவிட முடியும். முயற்சித்துப் பாருங்கள் அண்ணா. நான் இன்று அறிந்து கொண்டது உங்கள் மேன்மையை மட்டுமல்ல, துயர் என்றால் ஏன் அனைவரும் உங்களையே நாடி வருகின்றனர் என்றும் இன்றைக்குதான் தெரிந்து கொண்டேன். உங்கள் வார்த்தைகளில் அத்தனை ஒரு தெளிவு. கலங்கிய குட்டை போல மனம் சஞ்சலத்தில் பரிதவித்தாலும் உங்கள் யதார்த்தமான அறிவுரைகளால் தெளிவான நீரோடையாக மனதை மாற்றிவிடுகிறீர்கள். என் மனதின் குழப்பங்கள் தீர்ந்துவிட்டன அண்ணா. என் தவறுகள் எனக்கு புரிந்துவிட்டன. நான் அண்ணனை தேடிச் செல்கிறேன். அவரிடம் இப்போதே சென்று என் மாற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும். என் அன்புக்காக ஏங்கி வருகிறார் அவர். என் தந்தையிடம் நான் காட்ட முடியாமல் போன அன்பையும் சேர்த்து என் தமையனிடமே காட்டி வரப்போகிறேன் என உற்சாகத்துடன் உரைத்து வந்தவள் வருணனின் வலது கையை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். இடது கையால் நங்கை அவளின் கேசத்தை வருடிய வருணன், நீ தங்கையாக கிடைக்க அரசர் புண்ணியம் செய்திருக்கிறாரா, அல்லது அவர் அண்ணனாக கிடைக்க நீ பாக்கியம் செய்திருக்கிறாயா என்று தெரியவில்லை அம்மா. ஆனால் உண்மையில் உங்கள் இருவரின் குணாதிசயங்களையும் பார்க்கும்போது எனக்கு அபரிமிதமான ஆனந்தம் ஏற்படுகிறது. பிரபுவை பற்றி யார் என்ன தவறாக கூறினாலும் அதை நம்பாதே அம்மா. அரசரை நீ வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா என்று குறிப்பிடும் போது என் நெஞ்சம் ஆனந்தத்தில் நிறைகிறது அகல்யா. நான் இப்போது விளக்கியதற்கு மேலாக நம் அறிவுக்கு எட்டாத அளவிற்கு அவர் உன்னதமானவர். எனக்காக ஒரே ஒரு உபகாரம் செய்ய அகல்யா. நான் தான் பிரபுவை பற்றி உன்னிடம் உயர்வாக கூறினேன் என்று மட்டும் அவரிடம் தெரிவித்து விடாதே. பிறகு என்னை பாராட்டுவதற்கோ நன்றி சொல்வதற்காகவோ என்னை அழைப்பார் அவர். அவர் என்னிடம் பாசமாக பேசினால் நான் மாறிவிடுவேனோ என்று எனக்கு பயம் வந்துவிடும். ஆகையால் ராகவன் கூறியோ அல்லது நீயாகவோ அவரை பற்றி புரிந்து கொண்டதாக தெரிவித்துவிடு என்று கேட்டுக்கொண்டவன் தனது வலது கரத்தை அவள் கரத்திலிருந்து விடுவித்து இளவரசியின் சிரத்தில் அந்த கையை வைத்து, நீ ஆசைப்பட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்க வேண்டுமம்மா. இனி கவலையின் அத்தியாயங்கள் உன் வாழ்வில் வந்துவிடவே கூடாது. உற்றார் உறவினருடன் மனதுக்கு பிடித்த மணாளனுடன் உன் வாழ்க்கை இன்பகரமாக அமைய வேண்டும். இதற்கு இந்த அண்ணனின் ஆசிகளும் வேண்டுதல்களும் என்றென்றும் உன்னுடன் இருக்கும் அம்மா என மனமாற ஆசியளித்தான் மங்கை அவளுக்கு.